Señorita, I love you, my sweetheart, you love me. Señorita, I love you, my sweetheart, you love me. போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொந்தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள் பூவத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொந்தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள் துள்ளாதோ வாசங்கள் துள்ளாதோ எண்ணங்கள் Señorita, I love you, my sweetheart, you love me. Señorita, I love you, my sweetheart, you love me. முதல் படத்திற்கு என்ற படத்தில் இசையமைத்தேன். நான் முதல் இசையமைத்த படம் எனக்கு சான்ஸ் கிடைச்சது வந்து தீபம் என்கின்ற ஒரு படம் 1973. அது ஜெமினி கணேசனும் பத்மினியும் நடித்த படம். அதிலே ஒரு பாடலை டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாட நான் ரெக்கார்ட் செய்ய படம் நின்று போயிடுச்சு. படம் நின்று போனோடனே ராசி இல்லாத மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடைக்குது. ஆனால் 1975ஆம் வருடம் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எனக்கு அன்னக்கிளிங்கிற ஒரு படத்தை கொடுக்குறாங்க. நான் இசை கற்றுக்கொள்வதற்காக சென்னை நகருக்கு வந்த நேரத்திலே எனக்கு மியூசிக் தெரியுமானா தெரியாது, தொழிலா தெரியுமானா தெரியாது. ஜி.கே. வெங்கடேஷ்க்கு வந்து நான் வந்து அசிஸ்டண்ட்டாக சேரும் பொழுது எனக்கு இசை தெரியுமானா தெரியாது, தெரியவும் தெரியாது. எனக்கு மியூசிக் டைரக்ஷனுக்கு சான்ஸ் வந்த நேரத்துலையும் இசை தெரியுமானா தெரியாது. இசை தெரியாமலே இவ்வளவு நாள் ஓட்டிட்டு வந்துட்டேன். இசை தெரியாமலே நான் சொல்லுவது சும்மா உங்களுக்காக ஜோக்குக்காக சொல்லலை, சத்தியத்தை பேசுகிறேன். எனக்கு சத்தியமாக இன்று வரை இசை என்றால் என்ன என்று தெரியாது. தெரிந்ததென்றால் அடுத்த கடமை இசையை அமைப்பதை நிறுத்தி விடுவேன். ஏனென்றால் எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வேலையை என்ன பண்ணணும், ஆயா வீட்டில் உட்காந்துட்டு பண்ணலாம்ல இல்லை. ஆனால் முதல் சந்தர்ப்பம் கொடுத்த பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் படத்திலே, அன்னக்கிளி படத்திலே அந்த கதாநாயகி வந்து வருங்காலத்தை பற்றி நினைக்கிறாள் என்ற ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து என்னை கம்போஸ் பண்ண சொன்னாங்க. இதை கம்போஸ் பண்ண சொல்கிறேன். 6 பாடல்களை நான் கம்போஸ் செய்த பாடலுக்கு அவர் சிச்சுவேஷன் போட்டு இப்போ ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு நான் போகிறேன். ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு போகும்பொழுது இசை தெரியுமானா தெரியாது. எப்படி ஆரம்பிக்கிறது இந்த பாட்டை, எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அந்த பாடல் அன்னக்கிளி உன்னை தேடுதேன், 6 மாதம் உறவுகளும் ஆவரப்பு மீறி வாடுதேன், ஒரு பெண்ணினுடைய ஏக்கத்தை சொல்லுகிற பாடலாக இருப்பதன் காரணத்தால் இதில் வந்து ஒரு மியூசிக் எதுவும் கொடுக்காம ஒரு ஹம்மிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹம்மிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பாடல் தான் நான் முதல் ரெக்கார்ட் செய்த பாடல். இல்லை, அதாவது நாட்டுப்புற பாட்டிலேருந்து தாலாட்டு பாட்டிலேருந்து மெலடி சாங்லேருந்து சோக பாட்டிலேருந்து அப்படியே ஜாஸ், பெப்பி சாங்ஸ், டிஸ்கோ சாங்ஸ்லேருந்து சிம்பனி வரைக்கும் எவ்வளவோ அற்புதங்கள் செஞ்சிருக்கீங்க. இல்லை அதுக்கு தான் வரேன். அந்த குத்துப்பாட்டு கூட மனசை விட்டு போக மாட்டேங்குது, அப்படியே நிலைத்து நிற்குது. அது எப்படி தான் பண்ணுறீங்க? குத்துப்பாட்டு தான் ஃபர்ஸ்ட் படத்திலே. 2வது பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணது இந்த பாடல் தான். ஏன் உங்க மனசுல நிக்குது அப்படின்னு சொல்லி காரணத்தை பார்த்தீங்கன்னா,
இதற்கு உள்ள ஒரு நல்ல மெலடி வந்து இருக்கிற சாங் வந்து என்னைக்கு சாங் அது. அந்த மெலடி வந்து உங்களுடைய உள்ளத்தை தொடுவதன் காரணம் அந்த ஒரிஜினல் மெலடியை நான் வந்து இப்போ வேறு விதமாக உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணது ஒரு தாலாட்டு மாதிரி.